இந்த மசியல் எவ்வளோ செய்தாலும் பத்தாமல் போயிடும் உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு மசியல். கத்திரிக்காயும் சடக்காராமணி வச்சு ஒரு மசியல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் காராமணி சடக்காராமணி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோட 400 கிராம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா கட் பண்ணி சொத்தெல்லாம் பார்த்து கழுவி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இதோட கூட கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு புடி, ஒரு 100 கிராம் வரைக்கும், ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு மேலே மஞ்சப்பொடி, அதுக்கு மேலே காஷ்மீரி சில்லி பொடி. இது தனியா, இடித்த தனியா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் உப்பு போடக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் என்ன பண்ணுவோம், புளி குழம்பு வைப்போம், இல்லாட்டி பொரியல் பண்ணுவோம். கத்திரிக்காய் சடக்காராமணி முருங்கைக்காய் போட்டு வறுவல், பொரியல் மாதிரி ஒரு வறுவல். தேங்காய் போட்டும் பண்ணலாம், தேங்காய் போடாமையும் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இன்றைக்கி மசியல் செய்ய போகிறோம். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே இந்த குழம்புக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணாலும் பத்தாது. இப்போ 4 விசில் முடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கத்திரிக்காயெலாம் எப்படி நல்லா வெந்திருக்கு, எல்லாமே வெந்திருக்கு. இது ஒரு மேஷர் அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா நீங்கள் கடைஞ்சிக்கலாம். ரொம்ப மையாக கடையக்கூடாது. எல்லாமே கத்திரிக்காய், இந்த காராமணி எல்லாம் கொஞ்சம் முழுசாக கொஞ்சம் மாவா அப்படி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இதை இந்த கரண்டியாலேயே நல்லா நெசுக்கி விட்டுக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க. இல்லை இந்த மேஷர் வச்சு ரொம்பவே அழுத்தி அதை தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு முழுசாகவும் அந்த காராமணி தெரியணும், கத்திரிக்காயும் தெரியணும், கொஞ்சம் மசிஞ்சும் இருக்கணும். அதுதான் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்த உடனே பூண்டு நெசுக்கி வச்சுருக்கேன், அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். நான் கடையும் போது பூண்டு போடல, தாளிப்பில் சேர்த்துக்கலான்னு தான் நான் இருந்துட்டேன். கடையும் போது கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பிடி சாம்பார் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பொரியணும். இந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். அப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வறுக்கணும். வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். இந்த வெங்காயம் கூட கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நீங்கள் வறுக்கணும். இந்த தாளிப்பில் தான் இருக்கிற மொத்த சுவையும் இந்த தாளிப்பில் தான் இருக்குது. இந்த தாளிப்பை மட்டும் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா இந்த குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே தட்டைப்பயிறு குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும். அது எப்படி பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி மசியல் பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. கத்திரிக்காய் இருந்தால், காராமணி இருந்தால் இந்த மாதிரி ஒரு மசியல் தான் பண்ணுவீங்க. இப்போ இதை நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ எடுத்து நம்ம உப்பு இது வரைக்கும் சேர்க்கல, கல் உப்பு போட்டிருக்கேன். இந்த கல் உப்பு போட்டு கொஞ்சம் இதையும் கொஞ்சம் நல்லா கடைஞ்ச மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி கடைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், காராமணி முழுசாக தெரியுதா, கத்திரிக்காயும் பாதி முழுசாக தெரியுதா, இந்த மாதிரி தாங்க இருக்கணும்.
இந்த ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இன்னும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு போட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மேற்கொண்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சூடாக இருக்குல்ல, சூடாக இருக்கும்போது தான் பெருங்காயம் சேர்க்கணும். தாளிப்பும் சூடாக இருக்குது, இந்த கத்திரிக்காய் மசியலும் சூடாக இருக்குது. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு அருமையான காராமணி கத்திரிக்காய் மசியல் ரெடி ஆகிடுச்சி. பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தஹு.